வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2020க்கான ஒரு மேக்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் கேட்ட ஷிஃப்ட்டில், அதாவது ஃபஸ்ட்டு வீக் ஷிஃப்ட்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அது ரிலேட்டடான பேட்டர்னாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் x plus 1 by x is equal to 5, then the value of 5x by x square plus 5x plus 1 is 1 by 3, 1 by 4, 1 by 2, 1 by 5. Given அப்படின்னு பார்த்தோம்னா x plus 1 by x is equal to 5 and 5x by x square plus 5x plus 1 இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 by x plus 5 plus 1 by x. x plus 1 by x அப்படிங்கிறது 5. இப்போ 5 by 5 plus 5ங்களா? ஓகே, அப்போ 5 by 10 equal to 1 by 2. நம்ம நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டரும் சரி எக்ஸ் அப்படிங்கிறத காமனாக எடுக்கிறோம், கேன்சல் ஆகிடுது. ஓகே, the smallest integer which subtracted from both the terms of 6:7 gives a ratio less than 16:21 is 5, 4, 3, 2. ஸோ நமக்கு ஒரு ரேஷியோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 6:7 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரேஷியோலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூவை, ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணனா எனக்கான ஃபைனல் ரேஷியோ அப்படிங்கிறது 16:21 வரும். அதோட லெஸ் தென்னாக இருக்கும். ஓகேங்களா, கிவ்ஸ் எ ரேஷியோ லெஸ் தென் 16:21 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, லெஸ் தென். அப்போ 6 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் எனக்கு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 7 minus x is equal to 16/21. less than. ஓகேங்களா, less than symbol. and into பண்ணனா 6 into 21 அப்படிங்கிறது வந்து 126 minus 21x less than 7 into 16 அப்படிங்கிறது வந்து 211 minus 16x 126 minus 112 less than 21x minus 16x and then 14 less than 5x, x less than 14 by 5, but 2.8 less than x. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2.8 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 2.8க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 5, 4, 3 அப்படின்னு இருக்கு. இந்த 2வை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதில் நான் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக நான் செலக்ட் பண்ணும். ஸோ இதை விட லார்ஜர் வேல்யூவாக இருக்கணும், பட் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்போ 3. கிளியர்? ஸோ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது வந்து 3. அடுத்து 10 kg ஆஃப் வீட் priced at ₹8 mixed with 15 kg of wheat priced at ₹10. What is the average price of the whole mixture? 7.5 per kg, 8.5 per kg, 9.5 per kg, 9.2 per kg. ஸோ ரெண்டு விதமான வீட் இருக்குங்க. ஒன்று வந்து 10 kg ஆஃப் வீட், அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹8. ஒரு கிலோவோட விலை வந்து ₹8. இன்னொரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோ வீட்டை எடுத்துக்கிறாங்க, அதோட ஒரு கிலோவோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ₹10. ஸோ நீங்கள் நாங்கள் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 10 kg into 8, 10 into 8, 80, and then 15 into 10, 150. இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு 230. ஸோ நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் பை டோட்டல் வெயிட். டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 230. குவான்டிட்டி வைஸ் நான் பார்த்தோன்னா 10 kg ப்ளஸ் 15 kg 25 வருதுங்களா. அண்ட் தென் 25
230 divided by 25 அப்படின்னு வரும்போது 9.2 per kg. So 9.2 என்னோட ஆன்சர். At what time will the simple interest be 2/5 of the principal at 8% per annum? 8 years, 6 years, 5 years, 7 years. இது simple interest related ஒரு question, ரொம்ப ஈஸியானதும் கூட. simple interest அப்படின்னா PNR by 100. நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2/5 ஆஃப் த பிரின்சிபலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் எனக்கு தெரியாது, பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2/5 ஆஃப் பிரின்சிபல். அண்ட் தென் n அப்படிங்கிறத எனக்கு கேட்டிருக்காங்க, r அப்படிங்கிறது 8% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2/5 p ஈக்குவல் டு p இன்ட்டு n இன்ட்டு 8/100. ஸோ pp கேன்சல் அண்ட் 5 20 4 கேன்சல் பண்ணா 5. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 5 இயர்ஸ். கிளியர்? ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 5 இயர்ஸ். The rate of working of A and B is 2:3. The number of days taken by them to finish the work in the ratio will be 3:2, 2:3, 4:9 and 9:4. இது ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. இந்த ரேட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி. ரேட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி. ஏபி 2 பேர் இருக்காங்க, அவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2:3. அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை தேம் என்ன கேட்குறாங்க, அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே எனக்கு எஃபிஷியன்சியும் டைமையும் கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு டைம் taken is inversely proportional to efficiency. அப்போ இங்கே ரேஷியோ இன்வர்ஸாக ப்ரொபோர்ஷனான 3:2. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதே மாதிரி தான் சில நேரங்களில் ஓகேங்களா டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். அண்டு எனக்கு வெஹிக்கிள் ஒரு 2 வெஹிக்கிளோட வேல்யூ கொடுத்துருவாங்க. 2 வெஹிக்கிளோட டைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 4:5ன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதோட ஸோ டைம் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ எனக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்போ 5:4. ஓகேங்களா? The difference between length and breadth of the rectangle is 23 cm. If its perimeter is 206 cm, then its area is 2480 square meter, 2420 square meter, 1520 square meter, 2520 square meter. So first பார்த்தோம்னா length rectangle sum. ஓகேங்களா? மென்சுரேஷனில் ரெக்டாங்கிள் பற்றி கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா L இன்ட்டு பி. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 2L + B. அண்ட் ரெக்டாங்கிளோட டயகனல் கண்டுபிடிக்கணும்னா √L² + B². ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டாங்கிளோட ஃபார்முலாஸ். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் is 23. அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து 23ங்கிற வேல்யூ. நான் லென்த்தோட வேல்யூவை எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரெத்தோட வேல்யூ அப்படின்னு வரும்போது 23 அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 23 + x. ஓகேங்களா? அதில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து 23 + எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆர் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எனிதிங். ஓகே? ஸோ இப்போ பெரிமீட்டர் இஸ் 206 சென்டிமீட்டர். ஓப்ஸ் சாரி ரெக்டாங்கிள் வரும்போது எனக்கு லென்த் சைடு தான் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ பிரெத் அப்படிங்கிறத நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், லென்த்தை வந்து 23 + எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு வரும்போது எனக்கு பிரெத்தை விட லென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். ஓகே? பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2L + B is equal to 206. இப்போ 2 இன்ட்டு லென்த் வந்து 23 + x அண்ட் பிரெத் வந்து x is equal to 206. அண்ட் 23 +
2x is equal to 103, 2x is equal to 80 and x ஓட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 40. அப்போ breadth அப்படிங்கிறது 40, length அப்படிங்கிறது வந்து 63. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு L into B. L அப்படிங்கிறது எனக்கு 63, breadth 40 equal to 0.225. 25 square meter or meter square. ஓகேங்களா? 2520 square meter என்னோட ஆன்சர். Next sum. A train covers a distance of 10 km in 12 minutes. If its speed decreased by 5 km per hour, the time taken by it to cover the same distance will be 11 minutes, 13 minutes, 13 minutes, 20 seconds and 10 minutes. So first எனக்கு distance கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரெயின் வந்து 10 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணுது. அதுவும் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 மினிட்ஸில் அந்த 10 கிலோமீட்டரை கடந்துருது. இப்போ நான் இதில் வந்து என்னோட ஸ்பீட் அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர், டைம் நான் ஹாராக மாற்றிக்கிறதுக்காக 12/60 அப்படின்னு போடுறேன். 12/60 போடும்போது 10 into 60/12. ஸோ கேன்சல் பண்ண 5 and 50 கிலோமீட்டர் per hour. இதனோட ஆக்சுவல் ஸ்பீட். ரெண்டாவது கண்டிஷனில் என்னோட ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹார் குறையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நியூ ஸ்பீட் 50 minus 5 equal to 45 கிலோமீட்டர் பர் ஹார். இந்த 45 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் நான் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கும். ஸோ இப்போ எனக்கு டைம் நான் கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் அண்ட் ஸ்பீட் பார்த்தோம்னா 45 அண்ட் 2/9 வருங்களா. இது எனக்கு ஹாரில் இருக்குது. ஸோ டைம் வந்து எனக்கு ஹாரில் இருக்குது, பட் ஆப்ஷன் எல்லாமே வந்து மினிட்ஸில் இருக்குது. இன்டூ 60 போடணும். 3 and 20. ஸோ 40/3 வரும். 40/3 ஃப்ராக்ஷன் 13 1/3. ஸோ இப்போ 13 1/3 வருது. கண்டிப்பாக 13 மினிட்ஸ்க்கு மேலே. ஆப்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் 13 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ என்னோட ஆப்ஷன் ஆர்எஸ் 13 minutes 1/3 into 60 அப்படின்னு போட்டோம்னா 20. ஸோ 20 seconds. 13 minutes 20 seconds என்னோட ஆன்சர். The product of two fraction is 14/15 and their quotient is 35/24. The greater fraction is 4/5, 4/7, 7/6, 7/4. ரெண்டு ஃப்ராக்ஷன் ஓகேங்களா. ரெண்டு ஃப்ராக்ஷனோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது 14/15 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூவாக நான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃப்ராக்ஷன் இஸ் 14/15 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்னா எக்ஸ் இன்டூ ஒய் ஈக்குவல் டு 14/15. அடுத்ததான் their quotient is 35/24. quotient அப்படின்னு வரும்போது நான் டிவைட் பண்ணும். அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனும் நான் டிவைட் பண்ணால் என்னோட quotient அப்படிங்கிறது 35/24ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதனால் இங்கே ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 24x/35. ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x into 24x/35 equal to 14/15, 7, 3. So x and x square வரும். x square and 12, 7 equal to 7 into 7 அப்படிங்கிறது வந்து 49 and 12 into 3 36. இப்போ x square வந்து 49/36 வரும்போது x ஓட வேல்யூ 7/6ங்களா. அப்போ x ஓட ஃப்ராக்ஷனல் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. நான் yல கண்டுபிடிக்கணும். ஸோ y ஈக்குவல் டு 24/35 இன்டூ 7/6, 5 and 4. y ஓட வேல்யூ 4/5.
ரெண்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இதில் நான் கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எது அப்படிங்கிறத பார்க்கணும். கிரேட்டர் ஃப்ராக்ஷன் வரும்போது அது எனக்கு 7/6. Next, if A exceeds B by 40%, B is less than C by 20%, then A is to C is 28 is to 25, 26 is to 25, 14 is to 27, 27 is to 14. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சம்மும் கூட பர்சன்டேஜில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தோம்னா ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏ பி, ஏவோட பர்சன்டேஜ் வேல்யூ அப்படிங்கிறது பியை விட 40% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியை வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஏ 40% அதிகமாக இருக்கும்போது பியை விட 140. அண்ட் தென் ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பியவும் சியவும் கம்பேர் பண்ணுறாங்க. சியை விட பி அப்படிங்கிறது 20% கம்மியாக இருக்குது. ஸோ நான் சியோட வேல்யூவை 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ பியோட வேல்யூ எனக்கு 20% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 80. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 7/5 அண்ட் 4/5. A is to B ஓட வேல்யூ எனக்கு 7:5. B is to Cங்கிறது வந்து 4:5. இப்போ A is to B is to C. ஏன்னா எனக்கு A is to C தான் கண்டுபிடிக்கணும். 7:5, 4:5. 28 is to 20 is to 25. So A ஓட வேல்யூ 28, C ஓட வேல்யூ 25. 28 is to 25 என்னோட ஆன்சர். Next, what is 27% of 36% of 5/9 of 4,500? 27% of 36% of 5/9 of 4,500. ரொம்ப சிம்பிள், அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 500 கேன்சல், 5 பண்ணால் 20 அண்டு 4 9. ஸோ 27 into 9 வருது. 9ஆல் பண்ணும்போது இங்கே யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வருது? 3ன்னு வரும். அப்போ ஆப்ஷனில் பார்க்கலாம் 3 அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ 243. கிளியர்? நெக்ஸ்ட், இஃப் காம்ப்ளிமெண்ட்ரி of an angle is 1/4 of its supplementary angle, then the angle is. So complementary angle, supplementary angle சொல்லி கேட்டாங்க. complementary angle அப்படிங்கிறது வந்து 90 degree, supplementary அப்படிங்கிறது வந்து 180 degree minus. ஓகேங்களா? இப்போ complementary of an angle is 1/4 of the supplementary angle. அப்போ 90 minus theta equal to 1/4, 1/4 of its supplementary angle. 180 minus theta. இப்போ 4 into 90 அப்படிங்கிறமோ 360 minus 4 theta equal to 180 minus theta. 360 minus 180 equal to 4 theta minus theta. 3 theta equal to 180 and theta equal to 60 degree. So என்னோட theta value அப்படிங்கிறது angle valueங்கிறது வந்து 60 degree. 2/3 of a consignment was sold at a profit of 6% and rest at loss of 3%. If there was an overall profit of 540, then value of the consignment 15,000, 20,000, 18,000, 40,000, 14,000. ஸோ எனக்கு ஒரு கன்சைன்மெண்ட் இருக்குங்க. அதை 2/3 ஆஃப் கன்சைன்மெண்ட், ஸோ கன்சைன்மெண்ட்டோட வேல்யூனா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த 2/3 ஆஃப் கன்சைன்மெண்ட்டை 6% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்ட்டு, அதாவது 1/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட்டை லாஸ் 3%. ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது 540 ரூபாய் வருது. ஸோ நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், எனக்கு டோட்டலாக வேல்யூ அப்படின்னு வரும்போது எனக்கு ரேஷியோவில் கீழே வந்து டினாமினேட்டர் 3 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஐட்டம்ஸ்
டோட்டல் ஐட்டம்ஸாக நான் 300 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த 300 ஐட்டம்ஸும் எனக்கு ஒரு ஐட்டமோட ப்ரைஸ், ஸோ ஐட்டம் ஆஃப் 1 ஐட்டம் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 rupees. ஓகேங்களா? அப்போ எனக்கு 300 ஐட்டமோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 300 ரூபாய். இப்போ கண்டிஷனுக்கு வரலாம். 2/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு 2/3 இன்டூ 300 ஈக்குவல் டு 6% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 200 ஐட்டம்ஸை நான் 6% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்கேன். இந்த 200 ஐட்டம்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோம்னா எனக்கு 200 ரூபாய். நான் 6% அதிகமாக விற்றுருக்கேன்னா அப்போ 6% இன்டூ 200 பை 100ங்களா? ஸோ 6% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? 100 எனக்கு 12 rupeesனு வரும். ஸோ அப்போ நான் 200 பொருட்களை ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ராஃபிட்டில் 200 பொருட்களை 212 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அடுத்ததாக ரிமைனிங் பார்த்தோம்னா எனக்கு 100 ஐட்டம் இருக்கும். இந்த 100 ஐட்டமை நான் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணணும். பட் லாஸ் அப்படிங்கிறது 3% ஏற்படுது. அப்போ லாஸ் 3% ஏற்படுதுன்னா எனக்கு 3 ரூபா நஷ்டங்களா? அதாவது 97 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு 3 rupees அப்படிங்கிறது என்னோட நஷ்டம். இந்த பக்கம் 212 ரூபா, சாரி 12 ரூபாய் இல்லை, ஸோ 212 மைனஸ் ப்ளஸ் 97. ஓகேங்களா? டோட்டலாக 2 ஐட்டம், 2 கன்சைன்மெண்ட்டாக 2 பாட்டாக தானே நம்ம சேல் பண்ணியிருக்கேன். அப்போ 2 பாட்டாக சேல் பண்ணும்போது 903. ஸோ ஆக்சுவலாக என்னோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 300 ரூபா. பட் 309 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இந்த 9 ரூபா அப்படிங்கிறது தான் எனக்கு 540 rupees. ஸோ அப்போ 1 rupee ஈக்குவல் டு 540 பை 9. 100 ஈக்குவல் டு 100 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வரும்போது 300 ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்டூ 300, ஸோ 60 இன்டூ 300 வரும்போது 18,000. ஸோ என்னோட டோட்டல் கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 18,000 ரூபாய். கிளியர்? அடுத்து, in an examination, Ram scored 25% marks and failed by 25 marks. Shyam scored 45% mark and obtained 50 marks more than the passing marks. Find the maximum marks. ஸோ ராம் அப்படிங்கிறவன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கிறான்? அவனோட டோட்டல் எக்ஸாமினேஷனில் 25% மார்க்ஸ் எடுக்கிறான். ஆனால் 25 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுறான். ஷாம் அப்படிங்கிறவன் 45% மார்க்ஸ் எடுக்கிறான். அந்த மார்க் அப்படிங்கிறது, அந்த 45% மார்க்ஸ் அப்படிங்கிறது பாஸ் மார்க்கை விட 50 மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பாஸ் மார்க் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ராம் ஸ்கோர் வந்து x இன்டூ 25%. ஸோ டோட்டல் மார்க்கை விட மார்க்கில் 25% ஸ்கோர் பண்ணுறான். அப்பையும் ஃபெயில் ஆகிடுறான். ப்ளஸ் 25. எத்தனை மார்க் ஃபெயில் ஆகிறான்னு பார்த்தோம்னா 25 மார்க்கில் ஃபெயில் ஆகிறாங்கிறதுக்காக 25 ப்ளஸ். அண்ட் ஷாம் வந்து 45% மார்க் ஸ்கோர் பண்ணுறான். x இன்டூ 45 பை 100. அது அவன் பாஸ் மார்க்கை விட 50 மார்க் அதிகமாகவே இருக்குது. ஸோ மைனஸ் 50. ஸோ இப்போ பார்த்தோம்னா 25x by 100 plus 25 equal to 45x by 100 minus 50, and 25 plus 50 equal to 45x by 100 minus 25x by 100. So இங்கே 20x by 100 equal to 75. ஸோ 5 அண்ட் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 3 இன்ட்டு 75. ஸோ என்னோட மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது வந்து 375. ஸோ எக்ஸாமில் டோட்டல் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது வந்து 375. ராகுல் borrowed a sum of 12,000 for 24 months at 15% compounded annually.
then what will be the amount? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பிரின்சிபல் அப்படின்னு வர்றது 12,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12 months. 12 monthsனா 2 years. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15%. ஓகேங்களா? ஸோ 15% அப்படிங்கிறத 15/100 போட்டோம்னா எனக்கு 3/20. 3/20 என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 3870. இப்போ பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட்டுங்களா? இப்போ 12,000 ப்ளஸ் 3870 15,870. 15,870 என்னோட அமௌண்ட். அடுத்து if the diagonal of the cube is 2√3 centimeter, find the total surface area of the cube. 24, 48, 36, 54. So 3D ஓகேங்களா? மென்சுரேஷனில் 3D டாபிக். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் curved surface ஏரியா அப்படிங்கிறது வந்து 4a² அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது 6a². வால்யூம் a³. கியூபோட லாங்கஸ்ட் டயகனல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சில நேரம் கேட்பாங்க, √3a. அண்ட் கியூபோட எச் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆஃப் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இப்போ சில நேரம் நமக்கு வால்யூம் கொடுத்துட்டு எஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் 3 ஆஃப் வால்யூம். ஓகேங்களா? ஸோ லாங்கஸ்ட் டயகனல் கேட்டாலும் √3a தான். ஃபேஸ் டயகனல்னு பார்த்தோம்னா √2a. ஸோ கொஸ்டின் பார்த்தோம்னா diagonal of the cube is 2√3. diagonal 2√3. ஸோ டயகனல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா √3a ஈக்குவல் டு 2√3. ஸோ சைடோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா a ஈக்குவல் டு 2. அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் TSA ஆஃப் கியூப் இஸ் 6a². 6 into 2 square and 6 into 4 அப்படிங்கிறது வந்து 24 square centimeter. ஸோ 24 ஆன்சர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.